நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். உன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிசம்பர் வருடத்தோட கடைசிக்கு வந்தாச்சு. இது வரைக்கும் இந்த வருஷத்தில் நிறைய பேர் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணியிருப்பீங்க. பல பேர் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த டிசம்பர் மாதத்தில் வெளிநாடு போக போகிறீங்க, அதுவும் குறிப்பாக சிங்கப்பூர் போக போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த டிசம்பர் மந்தில் நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் விசாலாக ரெடி பண்ணி போக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நீங்கள் என்ன பாஸில் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த டாக்குமெண்ட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக போக முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் இ பாஸில் போகிறீங்கன்னா உங்களுக்கு பாண்டு பேப்பர் தேவையில்லை. என்டிஎஸில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாண்டு பேப்பர் தேவைப்படும். ஸோ இதிலெல்லாம் உங்களுக்கு இந்த பாண்டு பேப்பர் இல்லாமல் நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. அதனால் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதே மாதிரி எஜ்ஜி அரைவல் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணாமல் நீங்கள் இமிக்ரேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க, உங்களோட கைரேகை வைக்கிறீங்கன்னா அது ஓப்பனே ஆகாது. திருப்பி உங்களை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவாங்க, திருப்பி அப்ளை பண்ண சொல்லுவாங்க. சில பேர் சரியான ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்லை என்னாவோ அவங்க என்கொயரி பண்ணல உங்களுக்கு பதில் சொல்லலை அப்படின்னாலும் உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இந்த மாதிரிலாம் போய் நீங்கள் லாக் ஆகக்கூடாது அப்படின்னா டாக்குமெண்ட்ஸை தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்னென்ன பாஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத A to Z இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த மாதிரி நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலோ இல்லை வெளிநாடு வேலை சம்மந்தமாலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாவோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இ பாஸ் எஸ் பாஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இ பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஐபி ஆர்எம்ஐ இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ஆர்எம்ஐ இல்லைன்னா அது தேவையில்லை. வேக்சின் சர்டிஃபிகேட்டு, அதாவது வேக்சின் சர்டிஃபிகேட் கேட்குறது கிடையாது, ஆனால் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, இந்த 5 டாக்குமெண்ட் இருந்தாலே போதும். இன்னொரு தடவை சொல்லிடுறேன், ஐபிஏ, ஆர்எம்ஐ, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, எஜ்ஜி அரைவல் கார்டு, 6வது டாக்குமெண்ட் எஜ்ஜி அரைவல் கார்டு. எஜ்ஜி அரைவல் கார்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அங்கே போயிட்டு கூட நம்ம ஏர்போர்ட்டில் கூட அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து சிம் கார்டு எடுத்துகிட்டு போகாமல் வெறும் ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒய்ஃபையே கனெக்ட் ஆகுது. அப்போ அங்கே போய் அப்ளை பண்ண முடியாது. லாஸ்ட் மினிட்ல நீங்கள் அப்ளை பண்ணல ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடும். அதனால் அங்கே போயெல்லாம் அப்ளை பண்ணுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. கிளம்புறதுக்கு நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே இங்கேயே உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதனால் அப்ளை பண்ணி அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்டிஎஸ் பர்மிட். என்டிஎஸ் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் ஐபி வந்ததுக்கு அப்புறமேட்டு பாண்டு பேப்பர் கண்டிப்பாக கேளுங்க. நிறைய பேர் நம்மள்ட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க என்டிஎஸ் பர்மிட்டுக்கு குவாரண்டைன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. என்டிஎஸ் பர்மிட்டுக்கு குவாரண்டைன் கிடையாது, ஆனால் பாண்டு பேப்பர் கண்டிப்பாக வேணும். ஸோ என்டிஎஸ் பர்மிட்டுக்கு ஐபி, பாண்டு பேப்பர், வேக்சின் சர்டிஃபிகேட்டு, ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, எஜ்ஜி அரைவல் கார்டு, இந்த டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா போதும். ஓகேங்களா? வேறு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. பாண்டு பேப்பர் இல்லாமல் கண்டிப்பாக போயிடாதீங்க. அதே மாதிரி பாண்டு பேப்பர் உங்கள் கம்பெனிலையோ இல்லை ஏஜென்சிக்கிட்டோ பேசுங்க. ஐபி வந்ததுக்கப்புறம் என்றைக்கு டிக்கெட் டேட்டுன்னு கேளுங்க. டிக்கெட் டேட் சொன்னதுக்கப்புறமேட்டு டிக்கெட் டேட்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் பாண்டு பேப்பரை வாங்கிடுங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே எஜ்ஜி அரைவல் கார்டு அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுதான் பெஸ்ட்டு. அடுத்தது டிஇபி பாஸ். டிஇபி பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமுமே போயிட்டு தான் இருக்காங்க. டிஇபி பாஸில் போயில என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா பெருசாக எதுவும் தேவைப்படாது. உங்களோட ஐபி, வேக்சின் சர்டிஃபிகேட், டிக்கெட்டு, ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, எஜ்ஜி அரைவல் கார்டு. இந்த எஜ்ஜி அரைவல் கார்டு அப்படிங்கிறது நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளார எந்த பாஸில் போனாலுமே, டூரிஸ்ட் விசாவில் போனாலும் கட்டாயம் எஜ்ஜி அரைவல் கார்டு அப்படிங்கிறது தேவை. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு, நீங்கள் டெஸ்ட் அடிச்சுட்டு சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த ஒர்க் பர்மிட் எதில் நீங்கள் போனீங்க அப்படின்னாலும் இந்த ஃபார்மேட் படி கரெக்டாக டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறையா ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு சில ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் சொன்ன ஆர்டரில் நீங்கள் ரெடி பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட பணத்தை இழக்கிறதுக்கும் நேரிடும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். குறிப்பாக பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட்டு, இந்த டெஸ்ட் அடித்து போகிறவங்க நிறைய பேர் போவாங்க. அதனால் தெளிவாக இந்த வீடியோவை பார்த்து நான் சொல்கிறபடி ப்ராப்பராக ரெடி பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் எந்த பாஸில், அதாவது இது பிசிஎம் பர்மிட்டு, சிபிஆர் பர்மிட்டு, டெஸ்ட்டு, இது 3ல் நீங்கள் எந்த பாஸில் போனாலுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஐபி வரும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஐபி வர்றதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கேட்பாங்க. அட்வான்ஸ் கேட்டாங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு கொடுக்காதீங்க. அப்படி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க லைசன்ஸ்டு ஏஜென்சியாக இருந்தாங்கன்னா ஒரு 10,000 மட்டும் கொடுங்க. அதுக்கு மேலே பெரிய லெவலில் அட்வான்ஸ் கொடுக்க வேண்டாம். அதுதான் உங்களுக்கு சேஃபு. அதுக்கப்புறம் ஐபி வந்துடும். ஐபி வந்தோடனே எம்ஓஎம் வெப்சைட்டில் செக் பண்ணிடுங்க. செக் பண்ணோன்னா இந்த 3க்குமே, அதாவது பிசிஎம் பர்மிட்டாக இருக்கட்டும், சிபிஆர் பர்மிட்டாக இருக்கட்டும், இல்லை டெஸ்ட் அடித்து வர்றதா இருக்கட்டும், இந்த 3க்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சிங்கப்பூர், அதாவது லீவுக்கு வந்துட்டு போகாமல் நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க, புது ஐபியில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிறது தான், உங்களுக்கு கண்டிப்பாக குவாரண்டைன் உண்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐபி வந்தோடனே ஐபி கொடுத்துட்டேன் எனக்கு ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டுன்னு ஒரு சில ஏஜென்ட்டுகள் கேட்குறாங்க. ஆனால் கரெக்டான ஏஜென்ட் அது மாதிரி கேட்குறது கிடையாது. கரெக்டான ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்போர்டிங் சென்டர், ஹவுசிங் அப்ரூவலும் ஆன்போர்டிங் சென்டரும் புக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களோட ஃபுல் அமௌண்ட் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஹவுசிங் அப்ரூவல்
புக் பண்ணோன்னே தான் உங்கள்கிட்ட ஃபுல் அமௌண்ட் கேட்பாங்க. ஆனால் ஒரு சில ஏஜென்ட்டுகள் என்ன பண்ணுறாங்க, ஐபி கொடுத்தோன்னே ஃபுல் அமௌண்ட் கேட்குறாங்க. அப்படி நீங்கள் கட்டுனீங்க அப்படின்னா ரொம்ப தப்பு. அது மாதிரி கட்டாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஹவுசிங் அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னாலோ, இல்லை உங்கள் ஐபியை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னாலோ, கண்டிப்பாக நீங்கள் சிங்கப்பூர் போக முடியாது. அந்த ஏஜென்ட்டை அந்த அமௌண்ட்டை வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ரூ. 10 ஐபி கொடுத்தாலும் சரி, அதான் ரூ. 10 கட்டிட்டேன்ல, எனக்கு ஹவுசிங் அப்ரூவல் வாங்கி கொடுங்க, ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணி கொடுங்க, நான் ஃபுல் அமௌண்ட் கட்டுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆன்போர்டிங் சென்டர் கூட ஈஸியாக கிடச்சிருது. ஹவுசிங் அப்ரூவல் வாங்கிட்டாலே பிரச்சனை இல்லை. ஸோ ஹவுசிங் அப்ரூவல் வந்து உங்களுக்கு ஒரு மெயிலில் தான் வரும். ஸோ ஹவுசிங் அப்ரூவல் வந்துருச்சுனாவே உங்களை டிக்கெட் போட சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஹவுசிங் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கட்டுறது நல்லது. உங்களுக்கு அப்படியுமே உங்களுக்கு அந்த ஏஜென்ட் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னா, அவர்கிட்ட உங்கள் டாக்குமெண்ட்டே கொடுக்காதீங்க. ஓகேங்களா? அப்படி நீங்கள் டாக்குமெண்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள முழுசாக நம்புங்க. இப்போ நீங்கள் அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன டவுட் இருந்தால் கூட அவங்கள்ட்ட மூவ் பண்ணாதீங்க. யார் நம்பிக்கையானாலும் அவங்கள்ட்ட மூவ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் லைசன்ஸ்டு ஏஜென்சியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்க, உங்களுக்கு ஐபி வந்துருச்சு. ஒரு 10லேருந்து 15 நாள் ஆகும் ஹவுசிங் அப்ரூவல் வர. கரெக்டாக மூவ் பண்ணாங்க அப்படின்னா ஹவுசிங் அப்ரூவல் வந்துடும். ஹவுசிங் அப்ரூவல் வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அப்பயுமே வந்து நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டில் ஒரு 75% அமௌண்ட்டை நீங்கள் கட்டிட்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டையுமே கட்டிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டிடுங்க. ஆன்போர்டிங் சென்டருக்கு புக் பண்ணதுக்கப்புறம் டிக்கெட் போடுறது ரொம்ப நல்லது. சப்போஸ் வந்து முன்னாடியே, அதாவது ஹவுசிங் அப்ரூவல் வந்தோடனே உங்களை டிக்கெட் போட சொல்கிறாங்க அப்படின்னா, ஹவுசிங் அப்ரூவல் வராமல் தயவுசெய்து டிக்கெட் போடாதீங்க. ஹவுசிங் அப்ரூவல் இப்போ ரொம்ப டிலே ஆகுது. 1 மந்த் கூட வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால ஹவுசிங் அப்ரூவல் வராமல் டிக்கெட் போடாதீங்க. ஹவுசிங் அப்ரூவல்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத எம்ஓஎம்மில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதை வந்துட்டு எம்ஓஎம் வந்து சரி பார்த்துட்டு அதை வந்து அப்ரூவல் பண்ணணும். எம்ஓஎம் அப்ரூவல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்போர்டிங் சென்டரே புக் பண்ண முடியும். அப்போ ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணால் தான் நீங்கள் டிக்கெட்டு சிங்கப்பூருக்கு போக முடியும். இதில் ஹவுசிங் அப்ரூவல் வரல அப்படின்னாலோ, இல்லை எம்ஓஎம்மில் வந்து இது ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணல அப்படின்னாலோ, இதில் எது பண்ணலை அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களால் சிங்கப்பூருக்குள்ளார நுழைய முடியாது. போனீங்கன்னா திருப்பி வந்துடுவீங்க. ஸோ ப்ராசஸ்ஸு ஐபி, ஹவுசிங் அப்ரூவல், ஆன்போர்டிங் சென்டரு, டிக்கெட்டு, அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் கிளம்புறதுக்கு முதல் நாள் பாண்டு பேப்பரு, எஸ்ஜி அரைவல் கார்டு. ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சரியான ப்ரொசீஜர். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹவுசிங் அப்ரூவல் வந்தோடனே டிக்கெட் போட சொல்லுவாங்க. டிக்கெட் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து டிக்கெட் போட்டதுக்கப்புறம் ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஏஜென்சிக்கிட்டேயோ இல்லை ஏஜென்ட்டுக்கிட்டேயோ நல்லா தெளிவாக கேட்டுக்கங்க. இந்த டேட்டில் கண்டிப்பாக ஹவுசிங் அப்ரூவல் கிடச்சிருமா, இது ஆன்போர்டிங் சென்டர் கிடச்சிருமா, அப்படி ஆன்போர்டிங் சென்டர் கிடைக்கலங்கிற பட்சத்தில் டிக்கெட் மாற்றி போடுற மாதிரி இருந்தால் நான் பே பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால நான் பே பண்ண மாட்டேன். நீங்கள் தான் எனக்கு வந்து டிக்கெட் மாற்றி போடுற மாதிரி இருந்தால் பே பண்ணணுங்கிறத ஏஜென்சிக்கிட்ட தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த 3 பர்மிட்டுக்குமே இதுதான் வந்து ப்ரொசீஜரு. அங்கே போயிட்டு நீங்கள் நேராக வந்துட்டு ஆன்போர்டிங் சென்டருக்கு போயிடணும். அங்கே போனீங்க அப்படின்னா 2 to 3 days வந்து அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கேருந்து உங்களை கம்பெனி வந்து கூட்டி போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், என்னென்னா ஐபி போட்டுருங்க. அடுத்தது ஹவுசிங் அப்ரூவல், ஆன்போர்டிங் சென்டரு, டிக்கெட்டு, நீங்கள் போகையில் டாக்குமெண்ட் வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டு பேப்பர் வாங்கிடுங்க, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு. ஓகேங்களா? ஸோ என்னென்ன நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும்னா, ஐபியை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. ஹவுசிங் அப்ரூவலுக்கு ஒரு மெயில் வரும், அதை பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. அடுத்தது ஆன்போர்டிங் சென்டர் வந்து புக் பண்ணதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. டிக்கெட்டை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. வேக்சின் சர்டிஃபிகேட்டை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் வந்து ஒரிஜினல் பாஸ்போர்ட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. பாண்டு பேப்பரை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. இந்த 8 டாக்குமெண்ட்டும் நல்லபடியாக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்டூடெண்ட் பாஸு, டூரிஸ்ட் விசா. இவங்க 2 பேருக்குமே எந்த இதுவுமே தேவையில்லை. விசா, எஸ்ஜி அரைவல் கார்டு, அந்த ரூம் வந்து நீங்கள் எங்கே தங்குறீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த புக்கிங் எங்கே தங்கிருக்கீங்கன்ற அந்த அட்ரஸ் இருந்துச்சுனாலே போதும். டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த புக் பண்ணதுக்கான ரெசிப்ட் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். அங்கே போய்ட்டு நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுற்றி பார்க்க மட்டும்தான் போகணும். வேலை தேடியோ அந்த மாதிரி எதுக்கும் போகக்கூடாது. அப்படிங்கிறப்ப சுற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா மணி ஏதாவது நீங்கள் இப்போ அங்கே போனால் உங்கள் செலவுக்கு நீங்கள் கையில் காசு வச்சுருப்பீங்களா, ஸோ அது எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு சில சமயங்கள் கேட்கலாம். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நினைக்கிறீங்க ஆட்டோமேட்டிக் இமிகிரேஷன் தானே, ஸ்கேன் பண்ணி போயிடலாம், அங்கே எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி. உங்கள் மேலே சந்தேகம் இருந்தாலே அங்கே ஓப்பன் ஆகாது, ஸ்கேன் ஆகாது. அப்படின்றப்ப ஆஃபீஸர்ஸ் தான் வந்து உங்களை என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களை வந்து கிளியர் பண்ணி அனுப்புவாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி ஆஃபீஸர் வந்து என்கொயரி பண்ணுறாங்கன்றப்ப நீங்கள் கரெக்டாக பதில் சொன்னால் மட்டும்தான் உங்களால் இமிகிரேஷனை கிராஸ் பண்ண முடியும். இல்லைனா உங்களால் கிராஸ் பண்ண முடியாது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட சிங்கப்பூருக்குள்ளார உள்ளே போகிறதுக்கு எல்லா டைப் ஆஃப் விசாவுக்குமே என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். மாதம் 1ஆம் தேதி ஆனால் நம்ம இந்த டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸை தெளிவாக போட்டுடுறோம். எல்லா மாதமுமே பாருங்கள் டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் கிளியராக இருக்கும். ஸோ இந்த மாதம், அதாவது டிசம்பர் இந்த வருஷத்தோட கடைசி மாதத்துக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறத போட்டுடுறோம். அடுத்த வருஷம் ஏதாவது மாறுதா என்னங்கிறது தெரியலை. ஸோ நெக்ஸ்ட் மந்த் தான் அடுத்த வருஷம். அப்படிங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் மந்த் ஏதாவது மாறுதா என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதே மாதிரி நம்ம எப்பயுமே வந்துட்டு மந்தோட ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட் வீடியோ போடுவோம். அடுத்தது நம்ம என்ன போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த மாதத்தில் என்னென்ன ஜாப் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுவோம். ஸோ அது ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து எதிர்பார்க்கலாம். இப்போ நாளைக்கு நம்ம வீடியோவில் வந்துட்டு இந்த மாதத்தில் வந்துட்டு என்னென்ன ஜாபை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு வீடியோவையும் வந்து பாருங்கள். இந்த மாதிரி தெளிவான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேலைவாய்ப்பு தகவல்கள்லாம் ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா www.sgtamil.com வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். நம்ம டெலகிராம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோடை வந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணுறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.